இது என்னோட ட்ரீம் ஹவுஸ்ன்னு சொல்ற மாதிரி 4.33 சென்ட் லேண்ட் ஏரியால இந்த 3 பிஹெச்கே வீட்டை ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஹைலைட் என்னன்னா லிவிங் ஹால். டபுள் ஹைட் வால்ஸ் கொடுத்து ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணி சீலிங்கில் ஃபுல்லாக ஃபால் சீலிங் ஒர்க்கும் சென்டரில் அழகான சாண்ட்ரியர் லைட்டும் 2 ஃப்ளோரை கவர் பண்ணுற விதமாக டால் கர்டைன்ஸோட பிரம்மாண்டமாக லிவிங் ஸ்பேஸை டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஹைலைட் என்னென்னா 22க்கு 16 அடிங்கிற மெகா சைஸில் ஐலாண்ட் ஸ்டைலில் பெரிய மாடுலர் கிச்சன் அமைச்சு ஸ்டோரேஜ்க்காக நிறைய கேபினெட்ஸும் அட்ராக்டிவான வாஷ் யூனிட்ஸும் பேக் சைடில் எக்ஸிட் டோர்னு கிச்சனை இல்லத்தரசிகளை கவர் பண்ணுற விதமாக நல்லா ஸ்பேசியஸாக ஸ்டைலிஷாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஹைலைட் என்னென்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 17க்கு 16 அடியில் ஃபுல்லி ஃபர்னிஷிங் செட்டப்போட 2 அழகான மாஸ்டர் பெட்ரூம்ஸ், 2லையுமே தனி ட்ரெஸ்ஸிங் ரூம் அண்டு அட்டாச்சு பாத்ரூம். மற்ற ஹைலைட்ஸ் பார்த்தீங்கன்னா புதுமையான டிசைனில் தனி பூஜா ரூம், டபுள் கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸோட பெரிய போர்ட்டிகோ, தனி லாண்ட்ரி ரூம்னு வீட்டை வேறு லெவலில் டிசைன் பண்ணி அசத்திருக்காங்க. இந்த வீட்டை பற்றி A to Z ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது நார்த் ஃபேசிங் சைட். வீட்டோட மெயின் டோரை ஈஸ்ட் ஃபேசிங்கில் கொடுத்துருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 4.33 சென்ட், அதாவது 1890 ஸ்கொயர் ஃபீட். சைட் 42 அடி அகலமாகவும் 45 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 3500 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளக்ஸ் டைப்பை கட்டியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். சைட் 42 அடியில் நல்லா அகலமாக இருக்கிறதுனால எலிவேஷனையும் 42 அடியில் நல்லா பிரம்மாண்டமாக டிசைன் பண்ணி அதில் நிறைய டெக்ஸ்சர் ஒர்க் அண்டு டைல்ஸ் ஒர்க்கோட கான்டெம்பரரி லுக்கில் அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ்க்கு ப்ரௌன் HPL சீட் வித் மைல்டு ஸ்டீலில் பெரிய கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே போர்ட்டிகோ சைஸ் 20 x 19. வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. 2 பெரிய கார் நிப்பாட்டுற அளவுக்கு போர்ட்டிகோ நல்லா பெருசாக ஸ்பேஷியஸாக இருக்குது. சீலிங்க்கு நீட்டாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக ஜலமூலையில் போர் போட்டு பக்கத்தில் 2 வாட்டர் சம்ப் கட்டியிருக்காங்க. பேக் சைடில், அதாவது வெஸ்ட் சைடில் அவுட் சைட் பாத்ரூம் கட்டியிருக்காங்க. சைஸ் 6க்கு 4. வீட்டோட மெயின் டோரை நல்ல ஹெவியான தேக்கு மரத்தில் 8க்கு 4 அடி சைஸில் செஞ்சு கிழக்கு 10 படி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால் சைஸ் 17க்கு 16. லிவிங் ஹாலோட ஒரு பகுதிக்கு டபுள் ஹைட் வால்ஸ் கொடுத்து பிரம்மாண்டமாக ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணி சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க்கோட சென்டரில் ஒரு அழகான சாண்ட்ரியர் லைட் மாட்டியிருக்காங்க. வெஸ்ட் வாலுக்கு பூரா வால்பேப்பர்ஸும், நார்த் வாலில் 2 பெரிய விண்டோ கொடுத்து 2 ஃப்ளோர்ஸை கவர் பண்ணுற மாதிரி நல்ல டால் கர்டைன்ஸ் மாட்டியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து பேசேஜ் வழியாக என்ட்ராரோம். ஆப்போசிட்டில், அதாவது நார்த் ஃபேஸிங்கில் தனி பூஜா ரூம். சைஸ் 6க்கு 4. அடுத்து பேசேஜில் இருந்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சனுக்கு என்ட்ராரோம். இது ஐலாண்ட் ஸ்டைல் மாடுலர் கிச்சன். சைஸ் 22க்கு 16. கிச்சனில் வழக்கமாக கொடுக்குற மாதிரி ஸ்கொயர் டைப் விண்டோஸ் கொடுக்காம ரெக்டாங்குலர் டைப்பில் நல்லா நீளமாக விண்டோஸ் கொடுத்துருக்கிறது பார்க்க ஸ்டைலிஷாக நல்லா இருக்குது. டேபிள் டாப்புக்கு பூரா டார்க் கிரானைட்ல ஃபினிஷிங் கொடுத்து கீழே பூரா உட்டன் பேஸ் கேபினெட்ஸும் மேலே நிறைய ஓவர்ஹெட் கேபினெட்ஸும் கொடுத்துருக்காங்க.
இந்த கார்னரில் டிஷ்வாஷர் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. வெஸ்ட் சைடில் ஸ்டோரேஜ்க்காக நிறைய டால் கேபினெட்ஸும் அது போக மேலே லாஃப்ட் கபோர்டும் கொடுத்துருக்காங்க. இது டைனிங் ஸ்பேஸ். சீலிங்கில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க்கும், நார்த் சைடில் பெரிய உட்டன் க்ராக்கரி யூனிட்டும், கார்னரில் வாஷ் யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. கோல்டன் கலர் ஃபினிஷில் ஓவல் ஷேப்பில் பெரிய ஹேண்ட் வாஷ் பேசினும், ரவுண்ட் ஷேப்பில் லைட்ஸோட பெரிய மிரரும், பேக் சைடில் க்ரீன் டைல்ஸோட இந்த வாஷ் யூனிட்டை அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இது பேக் சைட் எக்ஸிட். அவுட் சைடு இந்த செட்பேக் ஏரியாஸை நம்ம யூட்டிலிட்டி ஸ்பேஸாக யூஸ் பண்ணிக்கலாம். குக்கிங் கேஸ் சிலிண்டர்ஸை நம்ம அவுட் சைட்லேயே இந்த இடத்துல ஃபிட் பண்ணிக்கலாம். அடுத்து பேசேஜில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் என்டர் ஆகிறோம். சைஸ் 16x11. சீலிங் ஃபுல்லாக ஃபால் சீலிங் ஒர்க்கும், ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்ட், கீழே வார்ட்ரோப்ஸ், அதுக்கு அட்டாச்சாக ட்ரெஸ்ஸிங் டேபிளும், அது போக விண்டோ ஃப்ரண்ட்டில் விண்டோ சீட்டும் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 8x6. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். படிக்கட்டு கீழே வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் இருக்கு. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். படிக்கட்டுக்கு டார்க் கலரில் கிரானைட்டும் லைட் கலரில் டைல்ஸ் கொடுத்து சைடு ஹேண்ட் ரைல கிளியர் டஃபன்டு கிளாஸ் வித் டீக்குட் ஹேண்டோட கொடுத்துருக்காங்க. அடுத்து பேசேஜில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம் என்டர் ஆகிறோம். இது மாஸ்டர் பெட்ரூம். சைஸ் 17x16. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும், கீழே வார்ட்ரோப்ஸும், அதுக்கு அட்டாச்சாக ஸ்டடி டேபிள் அண்ட் விண்டோ சீட்டும், ஈஸ்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிவி யூனிட்டும், சீலிங்கு பூரா ஃபால் சீலிங் ஒர்க்கும், தரைக்கு பார்த்தீங்கன்னா உட் டிசைன் WPC பிளாங்க் டைல்ஸில் அழகாக ஃப்ளோரிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இது ட்ரெஸ்ஸிங் ரூம். சைஸ் 6x5. உள்ள ஃபுல் லென்த் மிரர் வச்சு பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் செஞ்சுருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 10x6. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். அடுத்து பேசேஜில் இருந்து தேர்ட் பெட்ரூம் என்டர் ஆகிறோம். இதுவும் மாஸ்டர் பெட்ரூம். சைஸ் 17x16. செகண்ட் பெட்ரூம் மாதிரியே இந்த பெட்ரூம்லையும் ஃபுல்லாக ஃபால் சீலிங் ஒர்க், பெரிய டிவி யூனிட், வால்பேப்பர் ஒர்க், தரைக்கு உட்டன் பிளாங்க் டைல்ஸ் ஒர்க், ஸ்டோரேஜுக்காக லாஃப்ட் கபோர்ட், வார்ட்ரோப், ஸ்டடி டேபிள்னு ஃபுல்லி ஃபர்னிஷிங் செட்டப் கொடுத்துருக்காங்க.
இந்த பெட்ரூம்லையும் தனியாக ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் கொடுத்துருக்காங்க. சைஸ் 6க்கு 5. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 10க்கு 6. வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக அழகாக டைல்ஸ் லே பண்ணி பாத்ரூமுக்கு தேவையான எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பேசேஜில் இருந்து நார்த் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற ஃப்ரண்ட் பால்கனிக்கு என்ட்ராரோம். சைஸ் 16க்கு 11. இது லாண்ட்ரி ரூம். சைஸ் 14க்கு 4. டெரஸ் போகிறதுக்கு மேலே ஹெட்ரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஸ்டேர் கேஸை இன்னர்லேயே பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூரில் துடிலூர் பக்கத்தில் வடமதுரையில் லொக்கேட் ஆயிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 2 crore and 10 lakhs. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள். மற்ற டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.